கேதரிங் ப்ளீட் மேனுவலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்க மெஷின்ல அதிகமா தையல் வர மாதிரி, பெரிய தையல் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து 2 தடவை தைக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு தடவை தைச்சிருக்கேன். ஸோ அகைன் அதே இதுக்கு மேல இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் முடியும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு தையலை மட்டும் இதுல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லா எடுத்துடக்கூடாது. ஒரு கீழே வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேதர்ஸ் வந்து அழகா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க ஃபேப்ரிக் ஃபுல்லாவே ஸ்ட்ரிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவலா நம்ம வந்து கேதர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் நீங்க த்ரெட்டை ரிமூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேதரிங் வந்து ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேதரிங் ஃப்ராக்கு அண்ட் தென் வந்து கேதரிங் ஸ்லீவ் வைப்போம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.